everybody. Good morning. I just, by way of introduction, I was born in Jamaica. நான் என்னை குறித்த சிறிய அறிமுகம் என்று சொல்ல விரும்புகிறேன். ஜமைக்கா என்ற பகுதியிலே நான் பிறந்து வளர்ந்தவன். My grandfather was one of the founding elders of the entire Brethren churches in Jamaica. ஜமைக்கா தேசத்திலே இருக்கக்கூடிய அநேக பிரதரன் சபைகளை ஸ்தாபித்ததிலே என்னுடைய தகப்பனார் முக்கியமான பங்குள்ளவராக இருக்கிறார். My daddy also started some Brethren assembly in Jamaica. ஜமைக்காவிலே என்னுடைய தகப்பனார் சில சபைகளையும் ஸ்தாபித்திருக்கிறார். So I'm third generation Brethren. நாங்கள் மூன்றாவது தலைமுறை பிரதரனாக நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். So I praise the Lord for the privilege of speaking to my dear brothers today. அருமையான சகோதரர்களிடத்திலே பேசும்படியான ஒரு சாக்கியத்தை கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். If you were to ask people in the street, why is the church important? தெருவிலே போகிற ஜனங்களை பார்த்து சபை என்பது ஏன் மக்களுக்கு அவசியமானது முக்கியமானது என்ற கேள்வியை நீங்கள் கேட்பீர்களானால் many people would laugh if you ask why is the church important. ஏன் சபை மிகவும் முக்கியமானது என்று நீங்கள் கேட்பீர்களானால் அநேகர் அதற்கு கேட்ட உடனே சிரித்து விடுவார்கள் அல்லது கேள்விப்படுவார்கள். For as far as they are concerned, the church is not important at all. அவர்களை பொறுத்த மட்டிலே சபை என்பது அவ்வளவு முக்கியமானதல்ல. In America, church attendance is rapidly declining. இந்த சபைக நாட்டிலே ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளை பார்ப்பீர்களானால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய நிலைமையிலே குறைந்து காணப்படுகிறது. How is it in India? இந்தியாவிலே சபைகள் எப்படி இருக்கிறது? Is it getting better or worse? நல்ல வளர்ந்து நன்றாக இருக்கிறதா அல்லது குறைந்து வருகிறதா? Up or down? ஒரு சபை ஆவிக்குரிய நிலைமை குறைந்து காணப்படுகிறதா மேலாகி காணப்படுகிறதா? Sadly, in most countries of the world, church attendance is rapidly declining, and they regard the church as no more relevant. அநேக தேசங்களிலே கிறிஸ்தவ சபைகள் இப்பொழுது மங்கி காணப்படுகிறது. அவைகள் இன்றைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் பெறாத இடங்களாக சபைகளாக கருதப்படுகிறது. But they're all wrong. அது ஒரு தவறான ஒரு எண்ணமாகும். For there has never been a time in history when the church is more relevant. சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் சபை என்பது ஜனங்களுக்கு தேவையான அல்லது ஜனங்களுடைய வாழ்க்கையை கவனிக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் எல்லா காலங்களிலும் நாம் பார்த்து வருகிறோம். But we as servants of God will have to get back to some of the basics. Amen. கர்த்தருடைய ஊழியக்காரராய் இருக்கிற நாம் சில அடிப்படை சத்தியங்களை உண்மைகளை நாம் மறுபடியும் நினைவிலே கொண்டு வர வேண்டும். We will have to get back to the primary message of the church. சபையினுடைய அதிமுக்கியமான செய்தி என்னவோ அதை நாம் முதலிலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும், கொண்டு வர வேண்டும். There are a lot of things we can preach about. அநேக பிரசங்கங்களை அநேக செய்திகளை நாம் மக்களுக்கு கொடுக்கிறோம். But there is nothing as essential as getting back to preaching the message of the cross. ஆனால் அநேக செய்திகள் சிலுவையை குறித்த உபதேசங்கள் இல்லாத செய்திகளாகவே போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. For the message of the cross is the only message that can transform sinners into saints. சிலுவையை பற்றிய உபதேசம் செய்தி மட்டுமே மக்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதாக மாற்றியமைப்பதாக இருக்க முடியும். Things have gone so bad in our country, America. அமெரிக்கா தேசத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் மிகவும் பின்தங்கிய நிலைமையிலே கிறிஸ்தவம் காணப்படுகிறது. Some preachers in America promise they will never preach about sin. அநேக பிரசங்கிமார்கள் அமெரிக்க தேசத்திலே நாங்கள் இனிமேல் ஒருபோதும் பாவத்தை கண்டித்து உணர்த்த மாட்டோம் என்கிற அந்த தன்மையோடு அந்த முறையிலே அவர்கள் செய்திகளை கொடுக்கிறார்கள். But might we always be willing to preach the gospel that man is a sinner and only the gospel can save. Amen. மனிதன் பாவியாக இருக்கிறான், அவரை ரட்சிப்பதற்கு சுவிசேஷம் மட்டுமே உதவ முடியும் என்ற நிலைமையிலே நம்முடைய செய்திகள் அமைய வேண்டும். Amen. Amen.
Let me share with you today three reasons, three things about the message of the cross. Three things about the message of the cross. மூன்று காரியங்கள் அல்லது மூன்று முக்கியமான காரியங்கள் ஏன் சிலுவையை பற்றிய செய்தி நாம் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக. First of all, the message of the cross is the only power of God unto salvation. ஏனென்றால் சிலுவை பற்றிய உபதேசம் மட்டுமே மனிதர்களை ரட்சிக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Don't be afraid to write it down. The message of the cross is the only power of God unto salvation. சிலுவையை பற்றிய உபதேசம் மட்டுமே மனிதர்களை ரட்சிக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக உள்ள தேவ செய்தியாக இருக்கிறது. 1 Corinthians chapter 1 verse 18. Turn there with me. 1 Corinthians 1 Corinthians chapter 1. First chapter of Corinthians. Chapter 1 verse 18. முதலாம் அதிகாரம் 18வது வாக்கியம் வாசியுங்கள். 1 Corinthians 18:1-18. எடுத்தவர்கள் வேகமாக வாசித்தீர்களானால் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. To many, the message of the cross is foolishness, the Bible says. For the message of the cross is foolishness to those who are perishing. Some think the message of the cross is foolishness, but praise God, this message has the power for salvation. Amen. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஆனால் இந்த செய்தி தான், இந்த உபதேசம் தான் ரட்சிக்கப்படுவதற்கான தேவ பலனாக இருக்கிறது. ஆமென். In Romans chapter 1 verse 16, the Apostle Paul says, I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God unto salvation to all who believe. Romans 1:16. I am not ashamed of the gospel of Christ. ரோமர் முதலாம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்திலே 16வது வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. In 1 Corinthians chapter 15 verse 1 and 6, the Bible makes it clear what the gospel is. 1 Corinthians 15 1-6. 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 1-6 வரை உள்ள வசனங்கள் சுவிசேஷத்தினுடைய மேன்மையை குறித்து நமக்கு சொல்கிறது. 1 Corinthians 15. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் குருதாவாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் இடத்திலே இறந்திருக்கிறார்கள். My friends, the gospel centers around the message of the cross, that Christ died for sins, that he was buried, and that he rose again the third day, and that he was seen. Amen. சுவிசேஷம், அதாவது சிலுவையை பற்றிய உபதேசத்தை சுவிசேஷத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். And this is the only message in the world that can save a sinner. இந்த சுவிசேஷம் மாத்திரமே இந்த உலகத்தை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த முடியும்.
You may preach about a lot of things. நீங்கள் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம். But if your preaching is not including this, you are not preaching the gospel. நீங்கள் சொல்லுகிற செய்திகளிலே இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம் இல்லையானால் அது சுவிசேஷம் அல்ல, அது செய்தி அல்ல. And today God is reminding us and calling us back to action that we put at the center of our ministry the message of the cross. ஆண்டவர் சிலுவையை பற்றிய சுவிசேஷம், சிலுவையை பற்றிய உபதேசம் நம்முடைய செய்திகளிலே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு மறுபடியும் உணர்த்தும்படியாக இந்த காலையிலே இந்த செய்தியை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். The world of wisdom is not working. இந்த உலக ஞானம் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. But God has a better way. Verse 25. Look at verse 25 of Romans chapter 1. Hold on 1 second. Let's back up a second. Here's the second thing I want to bring to your attention, because the first point I wanted to bring to your attention, point number one, முதலாவது குறிப்பு நம்முடைய செய்தியிலே கொடுக்கிற இந்த செய்தியிலே the message of the cross is the power of God unto salvation. That's point number one. முதலாவது குறிப்பு இந்த செய்தியிலே சுவிசேஷம் தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. Point number two. இரண்டாவது குறிப்பு, the message of the cross has the power to transform the vilest sinner. எப்பேற்பட்ட கொடிய பாவியையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதாக இந்த சுவிசேஷம் இருக்கிறது. The city of Corinth was regarded as one of the most wicked cities on earth at that time. அந்த நாட்களிலே கொரிந்து பட்டணம் என்பது உலகத்திலே இருக்கிற மக்கள் கூட்டத்திலே மோசமானவர்கள் வாழுகிற ஒரு இடமாக இருந்தது. It was a sin city. அது பாவம் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது. What is the most wicked place in India? இந்தியாவை எடுத்துக்கொண்டால் எது மிகவும் பாவம் நிறைந்த ஒரு பட்டணம் அல்லது ஒரு இடமாக இருக்க முடியும்? You can tell me the name. What is regarded? In America we have a place called Las Vegas. லாஸ் வேகா என்கிற ஒரு இடம் தான் அமெரிக்காவிலே பாவத்திற்கு பெயர் பெற்ற ஒரு இடம். What would that be in India? இந்தியாவில எந்த ஊரை நாம் சொல்ல முடியும்? Bombay. Mumbai. All right. So let's say Corinth was the Mumbai of this time. இந்த நாளிலே அதிக பாவம் நிறைந்த ஒரு இடமாக மும்பை பட்டணத்தை நாம் காண முடிகிறது. People were living a sinful lifestyle, and we're going to read about some of what they were into. Look at 1 Corinthians chapter 6, verse number 9. 1 Corinthians chapter 6, verse number 9. 1 Corinthians 6:9 வசனம். பாருங்கள், வாசியுங்கள். எழுந்த I want to read from 1 Corinthians chapter 6, verse 9 to 11. 1 Corinthians 6:6-9 வரை வாசியுங்கள். சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை கழித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசிமார்க்கத்தாரும், விக்கிரகாராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண்புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. Some of these people were fornicators. இவர்களிலே சிலர் விபச்சாரக்காரர்களாக இருந்தார்கள். Some were adulterers. ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தடை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். Homosexuals. அவர்கள் சுய புணர்ச்சியுடைய பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். Sodomites. சோதோம் பட்டணத்திலே காணப்பட்ட பாவம் கொரிந்து பட்டணத்திலே காணப்பட்டது. Thieves. அவர்கள் எவ்விதமான கொடிய பாவங்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். Drunkards. அவர்களை பற்றிய பாவ வரிகளை பற்றி பார்க்கும் பொழுது அவர்கள் திருடரும் பொருளாசைக்காரமாக இருந்தார்கள்.
The church was filled with all sorts of sinners who had been saved by the grace of God. ஆனால் இங்கே பார்க்கிற இவர்கள் இப்படிப்பட்ட பழக்கமுடையவர்களாய் இருந்தார்கள். இவர்கள் ரட்சிக்கப்பட்டு கொரிந்து சபையிலே அவர்கள் விசுவாசிகளாய் இருந்தார்கள். Through the preaching of the message of the cross, God had transformed some vile sinners. இந்த பாவிகள் மத்தியிலே விதைக்கப்பட்ட அந்த சுவிசேஷமானது வல்லமை உள்ளதாக இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி இவர்களை தேவனிடத்திலே சபைக்குள்ளாக கொண்டு வந்தது. I am glad to be a preacher of the message of the cross. How about you? சிலுவை பற்றிய செய்தியை கூறக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக நான் இருக்க விரும்புகிறேன். எப்படி நீங்கள் இருக்க விரும்புகிறீர்கள்? The blood still works. Amen. The blood of Christ still works. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை சுத்திகரிக்கிறது. இன்றைக்கும் அது பாவத்தை சுத்திகரிக்கும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. Let's get back to preaching the message of the cross. Amen. ஆகவே நாம் அதற்கு திரும்புவோம். சிலுவையை பற்றிய செய்திகளை அறிவிக்க நாம் திரும்புவோமாக. We can never preach the message of the cross to the wrong person. We can never preach the message of the cross to the wrong person. தவறான நிலைமையிலே வாழக்கூடிய ஒரு மனிதனிடத்திலே சிலுவையை பற்றிய சுவிசேஷத்தை நீங்கள் கொண்டு செல்வது அரிதாக இருக்கிறது. For no matter who a person is or how terrible that stuff that they have done, how bad they may have been, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எப்படிப்பட்ட வாழ்க்கை செய்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, the gospel of Christ can transform them. ஆனால் சுவிசேஷத்தினுடைய வல்லமை அவர்களை நிச்சயமாகவே வாழ்க்கையை மாற்றிவிடும். Amen. Amen. I was preaching in Jamaica, and when I gave the invitation, a man came forward. நான் ஜமைக்கா நாட்டிலே சுவிசேஷ செய்தியை பிரசங்கித்து அழைப்பு கொடுத்த பொழுது ஒரு மனிதன் எழுப்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முன்வந்தான். He had on a shorts and a t-shirt, and he stood in front of what we call the pulpit. இவ்விதமான அந்த புல்பிட் முன்பதாக அந்த மனிதன் அரைக்கால் சட்டை அணிந்தவனாக டி-ஷர்ட் போட்டவனாக எங்கள் முன்பதாக வந்து நின்றான். As they were singing the invitation, somebody went to greet him. அவனுக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது அவனை வரவேற்பு நான் கொடுத்தேன். He asked me, "Can Jesus save a gunman?" இப்படிப்பட்ட பயங்கரமான பாவத்திலே வாழ்கிற என்னை ஆண்டவர் ரட்சிக்க முடியுமா என்று அவர் கேட்டார். துப்பாக்கி மற்றவர்களை சுட்டு கொல்லக்கூடிய மனிதனாய் இருக்கிற என்னை ஆண்டவர் ரட்சிக்க முடியுமா என்று அவர் கேட்டார். He was a gunman. அவர் துப்பாக்கியை பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதன். I told him that Jesus is able to save anyone. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களையும் ரட்சிக்கக்கூடியவர், மாற்றக்கூடியவர் என்று சொன்னேன். For Jesus is able to save to the uttermost all who come unto God by Him. ஒரு மனிதன் அவன் குடிகாரனாய் இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருவானானால் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவார், அவனை ரட்சிப்பார். And that morning the gunman got saved. Amen. அந்த துப்பாக்கி வைத்து மக்களை சுற்றக்கூடிய பாவம் செய்கிற அந்த மனிதன் அந்த காலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து அவன் ரட்சிக்கப்பட்டான். Amen. Amen. And one Sunday I was speaking at church, and a prostitute, you know that term? Yes. Sells her body. ஒரு நாளிலே இருக்கிதமாக சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்த பொழுது அங்கே விபச்சாரத்திலே வாழக்கூடிய ஒரு பெண் அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். And a prostitute came to speak to me to ask me, can she be saved? அந்த விபச்சாரத்தில் வாழ்க்கை வாழக்கூடிய அந்த பெண் அந்த கூட்டத்திலே வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னையும் ரட்சிப்பாரா, நானும் ரட்சிக்கப்பட முடியுமா என்று கேட்டார். She was selling her body to sex on the street corners. அவள் தன்னுடைய சரீரத்தை தெருக்களிலே நின்று விற்கக்கூடிய ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டார்.
That morning, the blood of Jesus washed her clean from sin. அந்த காலை வேளையிலே அந்த சுவிசேஷ செய்தியானது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது அவளுடைய பாவங்களை கழுவி அவளை சுத்திகரித்தது. Her life was totally transformed. அவளுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றமடைந்தது. She became a servant of Jesus. அவள் பின்னாலே ஒரு தேவனுடைய ஊழியக்காரியாக மாறினாள். May we never say somebody is too bad to get saved. ஆகவே யாரும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படாமல் போக முடியாது. எப்பேற்பட்டவர்களையும் ஆண்டவர் ரட்சிக்கிறார். Because Jesus died for the vilest of sinners. Amen. எல்லா விதமான பொல்லாத பாவிகளையும் மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். And the blood of Jesus Christ, God's Son, is still able to cleanse every sinner from every sin. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பாவியையும் ரட்சிக்கும்படியாக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார், தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். May we as ministers of the gospel be willing to preach this gospel to anyone and to everyone. Amen. ஆகவே சுவிசேஷகராய் இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டவர்களுக்கும் அநேகருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிப்பதை முதலாவது கடமையாக வைப்போம். Let's not save it for the good people. நல்ல மனிதர்களை மட்டும் ஆண்டவர் ரட்சிப்பார் என்று அவர்களுக்கு மட்டும் நம்முடைய சுவிசேஷம் கொண்டு போக வேண்டியதில்லை. So what have we said so far? நாம் என்ன காரியங்களை இதுவரை நாம் பார்த்தோம்? The message of the cross is the power of God unto salvation. Point number 1. முதலாவது குறிப்பிலே நாம் பார்த்தோம், சுவிசேஷமானது பாவிகளை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது பார்த்தோம். Second, the message of cross has the power to transform the vilest sinner. எப்பேற்பட்ட பாவியையும் ரட்சிக்க சுவிசேஷம் வல்லமை உள்ளதா இருக்கிறது இரண்டாவது பார்த்தோம். And by the way, before I move on, இன்னும் தொடர்ந்து பார்க்கும் முன்பதாக நான் சொல்ல விரும்புகிறேன். look at verse number 11. Somebody read verse 11. 1 Corinthians 6 verse 11. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வாக்கியம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். As Paul speaks to the church at Corinth, பவுல் என்பவர் கொரிந்திய சபையில் உள்ள மக்களுக்கு எந்த செய்தியை அவர் அறிவிக்கிறார்? he reminds them where they came from. அவர்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து அவர்கள் மனதிற்கு வந்தார்கள் என்பதை ஞாபகப்படுத்துகிறார். He reminds them that some of you were homosexuals. உங்களிலே அநேகர் விதமாக சுய புரட்சிக்காரர்களாக இருந்தீர்கள் என்று சொல்லுகிறார். He reminds them that some of them were sodomites. அவர்கள் சோதோமில் நடைபெற்ற அப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக சிலர் இருந்தீர்கள் என்று சொல்லுகிறார். He reminds them that some were extortioners. அவர்களிலே சிலர் உதாசீனக்காரர்களாக வாழ்ந்தார்கள் என்று அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். He reminds them that some were good looking people. ஒருவேளை சிலர் வெளியே பார்ப்பதற்கு நல்லவர்களாக கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள். But in verse 11, ஆனால் 11ஆம் வசனத்திலே வரும்பொழுது but now you have been washed. ஆனால் உங்களுடைய இந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டது. You have been sanctified. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். You have been justified, made just as if you had never ever sinned. நீங்கள் ஒரு பொழுதும் ஒரு பாவமும் செய்யாதவர்களை போல தேவன் உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். Despite their past, அவர்களுடைய கடந்த காலம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, they were declared righteous by God. இப்பொழுது அவர்கள் தேவனாலே நீதிமான்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். Because the blood still works. என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் அதே வல்லமை உள்ளதாக இருக்கிறது. But here's why it's so important that we preach the message of the cross. ஆகவேதான் சுவிசேஷ சிலுவையை பற்றிய அந்த செய்தி அறிவிக்க வேண்டியது அதிமுக்கியமானது. The message of the cross is not only the only pathway to salvation. இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிப்புக்கு நடத்துவது மாத்திரமல்ல.
is the only pathway to God's wisdom. இது தேவனுடைய ஞானமா இருக்கிறது. தேவன் ஜனங்களை தேவனிடத்திலே வழிநடத்தக்கூடிய தெய்வீக ஞானமாக இந்த சிலுவையின் உபதேசம் இருக்கிறது. 1 Corinthians chapter 1 verses 19 to 21. 1 கொரிந்தியர் 19-21 வரை. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவது இருக்கிறது. ஞானி எங்கே? வேதவாதன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? Amen. Praise the Lord. Verse 21 says, "It pleased God through the foolishness of the message preached to save those who believe." எப்படியெனில் தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. சிலுவையை பற்றிய உபதேசம் சிலருக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது. Praise God. You know, one of the most exciting things. ஒரு மிகவும் சுவிகரமான மகிழ்ச்சியான ஒரு காரியம் என்னவென்றால், I am so thankful that this message, we were in the experts of the day tell us that our message, the message of the cross, is foolishness, and they have come up with all this other nonsense. சுவிசேஷ பற்றிய செய்தி பைத்தியமாக தோன்றுகிறது. எப்படியெல்லாம் மக்களுக்கு வேண்டாத செய்திகள் அல்லது தேவையற்ற செய்திகளை இன்றைக்கு அநேகர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். For years, one of the world's most famous atheists was a man named Richard Dawkins. Not sure if you ever heard his name. ரிச்சர்ட் டாக்கின் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அவன் தெய்வத்தை நம்பாத ஒரு மனிதன் அல்லது தெய்வ பயமில்லாத ஒரு மனிதன், நாஸ்திகன் இருந்தவர். He ridiculed the Bible and said that getting rid of the church would make people happier, healthier, and more moral. Get rid of the church and all these Christians, and people will be happier and healthier. அவன் சொன்னான், ஜனங்களை எல்லாம் சபையை விட்டு வெளியே தள்ளுங்கள், அங்கே வெளியே வருவார்களானால் அவர்கள் அங்கேதான் அவர்களுக்கு உண்மையான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அவன் சொன்னான். But clearly it's not working. அவன் சொல்லுகிற அந்த உபதேசம் அது செயலற்று அல்லது பிரயோஜனம் இல்லாத ஒரு செய்தியாக இருக்கிறது. In some of America's greatest cities, like San Francisco, there are so many people strung out on drugs. அநேக சான் பிரான்சிஸ்கோ இந்த பட்டணங்களை போல அமெரிக்காவில் உள்ள பெரிய பட்டணங்களிலே அநேக குடிக்கும் போதை மருந்துக்கும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So many people are sleeping on the street. They're so high, they're sleeping on the street. அவர்கள் தெருக்களிலே விழுந்து கிடந்து தெருக்களிலே வாழ்கிறவர்களாய் அநேகர் அங்கே காணப்படுகிறார்கள். Every morning they have to come and clean them up, pick them up, clean up all the feces on the street and what have you, because the way the world's wisdom is not working. அங்கே அவர்களுக்கு காலையிலே தெருக்களிலே படுத்திருக்கிறவர்களுக்கு அந்த இடத்தை சுத்தம் பண்ண வேண்டும், பலவிதமான வேலைகள் அவர்களுக்காக செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட உலக ஞானத்தினாலே மனிதர்களுக்கு வாழ்க்கையை மாற்ற முடியாது, சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. 1 Corinthians chapter 1 verse 25 tells us this. 1 கொரிந்தியர் 1-25 வாக்கியம், இப்படி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனசினுடைய ஞானத்தினாலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனசினுடைய பலத்தினாலும் அதிக பலமாயிருக்கிறது. பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. The foolishness of God is wiser than men. தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. And the weakness of God is stronger than men. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. The wisdom contained in the word of God, தேவனுடைய வசனத்திலே காணப்படுகிற அந்த ஞானமானது surpasses all human wisdom. Amen. உலகத்தில் உள்ள எல்லா ஞானத்தை காட்டிலும் உயர்ந்த ஞானமாக வேத வசனம் இருக்கிறது. My friend, the church
the message that we preach is critically important. ஆகவே சபையிலே நாம் கொடுக்கிற செய்தி என்பது மிகவும் அவசியமான முக்கியமான செய்தியாய் இருக்க வேண்டும். And today God is calling all of us as preachers of the gospel. இந்த காலையிலே நாம் எல்லாரையும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஊழியராக செய்தியாளராக தேவன் நம்மை அழைக்கிறார். To a recommitment. நம்மை திரும்பவும் ஆண்டவருடைய இந்த செய்திக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். And if you are no matter how much you are already doing, நீங்கள் என்ன வேலையை அல்லது என்ன ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டு வந்திருந்தாலும் பரவாயில்லை. we need to dig in the tank. நாம் இப்பொழுது ஆழமாக நம்முடைய சிந்தனைகளை செலுத்துவோம். You know, how many of you like to watch running? எத்தனை பேர் ஓடுகிற அந்த பயிற்சியை நீங்கள் விரும்புகிறீர்கள்? How many of you? Who knows what Jamaica is famous for? ஜமைக்கா என்கிற அந்த இடம் எதற்கு பெயர் பெற்றது உங்களுக்கு தெரியுமா? No, very fast man is there. Very fast man is there. What's that? Very fast man is there. So, when they're on the track, அவர்கள் எந்த போதைப் பொருள்கள் அல்லது இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபடுகிறார்கள்? what is Kenya famous for? So, Jamaica, we are sprinters. We run fast. Kenya, do they run fast or do they run long? Long. They just keep run. And after, how long is some of those races? 6, 7, 8, 9, 10 miles. They're tired. தூரம் அவர்கள் ஓடின உடனே அவர்கள் எவ்வளவு ஓடினாலும் அவர்கள் சோர்வடைந்து விடுகிறார்கள். But the tape is ahead. I'm out of breath. I'm tired. ஓடும் பொழுது மூச்சு போகிறது, பலவீனம் ஏற்படுகிறது, டயர்ட் ஆகி விடுகிறோம். Somebody is catching me. The runner is coming up behind me. அமிதமாய் களைப்படையும் போது பின்னாலே ஒருவர் வந்து என்னை தட்டுகிறார். But I've got to dig into my tank. ஆனால் என்னுடைய காரியத்திலே நான் ஆழமாக நின்று கொண்டிருக்கிறேன். I've got to find new energy. எனக்கு முழுமையான வல்லமை எனக்கு தேவையா இருக்கிறது. Because I want to burst the tank first. நான் முதலாவது ஓடி என்னுடைய ஓட்டத்தை பிடிக்க விரும்புகிறேன். Some of you may be running a long time. நீங்கள் ஒருவேளை இதமாக உங்கள் வாழ்க்கையிலே பல காலமாக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். And you're tired. அதனால நீங்கள் சோர்வடைந்திருக்கிறீர்கள். Sometimes you feel like sitting down. சில நேரங்களிலே அந்த சோர்வினாலே உட்காரலாம் என்று யோசிக்கிறீர்கள். But the race is soon coming to an end. ஆனால் உங்களுடைய ஓட்டத்தினுடைய முடிவு இன்னும் முடிவடையவில்லை. Jesus is coming soon. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். My brothers and sisters, we don't have much more time. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கு இன்னும் காலம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. நம்முடைய காலங்கள் முடிய போகிறது. And today God is calling all of us இந்த நாளிலே தேவன் எல்லாம் அழைக்கிறார். to a new commitment. அவருடைய ஒப்பு கொடுத்திருக்கு தேவன் அழைக்கிறார். And to dig deep by His strength, in His strength. அவருடைய பலத்தினாலே நாம் ஆழமாய் உறுதியாய் இருக்கும்படி தேவன் அழைக்கிறார். To take the message of the cross. சிலுவையினுடைய அந்த சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லும்படியாக அழைக்கிறார். To men and women dying in sin. மனிதர்கள் இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் பாவத்திலே மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். We can do it. நம்மாலே முடியும். Because God will enable us. தேவனோடு கூட இருக்கிறார். அவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. God will give us the strength. தேவன் நம்மை பலப்படுத்தி நம்மை பயன்படுத்த போகிறவர். 2 years ago, not 2 years, a year and a half ago, I was preaching in Atlanta, Georgia. நான் சில ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு ஒரு இடத்துல சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்துக் கொண்டு வந்தேன். As I got up to preach, as I got up to start speaking, சுவிசேஷத்தை அல்லது செய்தியை பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். I had a stroke. அப்பொழுது எனக்கு ஸ்ட்ரோக் இந்த ஸ்ட்ரோக் எனக்கு வந்தது.
could not speak, பேச முடியவில்லை, could not understand. எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லை. A week later, by the grace of God, தேவனுடைய கிருபையை நான் உரிமை பாராட்டினேன். I was able to speak and understand again. மறுபடியுமாக பேசுவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் எனக்கு அப்படிப்பட்ட கிருபை கிடைத்தது. God is able. Amen. ஏழை கூடும். ஆமென். I am committed to putting all my energy into finishing strong. தேவன் என்னுடைய ஓட்டத்தை முடிப்பதற்கு வேண்டிய சகல பலனும் சகல வல்லமையும் அவர் எனக்கு கொடுக்கிறார். And I challenge you, நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன், to make a new commitment to Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு புதிய ஒப்புக்கொடுத்தலை உங்களிடத்திலே நான் எதிர்பார்க்கிறேன். That by the help of the Spirit of God, தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட I will finish strong. என்னுடைய ஓட்டத்தை முடிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்புங்கள். I'm going to ask you brothers and sisters right now, இந்த அருமையான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நான் உங்களை கேட்கிறேன், to make a fresh commitment to Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு புதிய ஒப்புக்கொடுத்தலை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒப்புக்கொடுங்க. God, I want you to use me ஆண்டவரே, என்னை நீர் பயன்படுத்தும், in a stronger way, என்னை பலமையான வழியிலே என்னை பயன்படுத்தும், in a greater way. பெரிய வழியிலே என்னை நீர் பயன்படுத்தும். God, I'm willing to give you all that I have. என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் உம்மிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன். All my energy, என்னுடைய எல்லா பலனும் உமக்கே, so that I can proclaim this life transforming message. மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எனக்கு உம்முடைய ஒத்தாசை வேண்டும். Every hand bowed, every eye closed. நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். And if you were making that commitment to Jesus, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை மறுபடியும் ஒப்புக்கொடுக்க நீங்கள் விரும்புகிறீர்களானால், Lord, use me ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், in a greater way. என்னை விசாலமான வழியிலே என்னை நீர் பயன்படுத்தும். That is your feet, please. ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே விதமாக உங்களை உங்களுக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். You say, God, I want you to use me in a greater way than ever before. முன்பதாக இல்லாத விதத்திலே தேவனே என்னை பெரியதாக என்னை உமக்காக எடுக்கிறீர், பயன்படுத்தும் என்று சொல்லுங்கள். I'd love to pray for you if you would please stand. Anybody like that? Lord, use me. அதிகமாக கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்களா? உங்களுடைய ஒப்புக் கொடுத்தலை நீங்கள் தெரிவிக்கலாம். Praise God. Father, thank you so much பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். for your word. உங்களுடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Thank you for the power of the gospel. எங்களுக்கு உங்களுடைய வல்லமை வெளிப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Thank you for entrusting us as your servants. எங்களுக்கு வேண்டிய பலனும் ஒத்தாசையும் நீர் அருளுகிறபடியாக உம்மை துதிக்கிறோம். And as your vessels, உங்களுடைய செய்தி Lord, help us எங்களுக்கு எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும். that we may surrender all. எல்லாவற்றையும்